This is class 10 CBSE The Rise of Nationalism in Europe Part 3 in Tamil. Within the wide swath of territory that came under his control, இங்க is அப்படின்றது Napoleon Bonaparte. Napoleon set about introducing many of the reforms that he had already introduced in France. வைட் ஸ்வேத் அப்படின்னாக்கா ஒரு லாங் ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட். அவர் எங்கெல்லாம் போய் எந்த டெரிட்டரிஸ் எல்லாம் அவர் கேப்சர் பண்ணாரோ, அவருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்தாரோ, அந்த இடத்துலையும் இவருடைய ரிஃபார்ம்ஸ்னால் இவருடைய சேஞ்சஸ், இது எல்லாமே அங்கேயும் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இது ஏற்கனவே ஃப்ரான்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அந்த சேஞ்சஸ் இவர் எந்த டெரிட்டரிஸை எல்லாம் கேப்சர் பண்ணுறாரோ அந்த இடத்துலையும் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். த்ரூ எ ரிட்டர்ன் டு மொனார்கி, நெப்போலியன் ஹேட் நோ டவுட் டெஸ்ட்ராய் டெமோக்ராசி இன் ஃப்ரான்ஸ். நெப்போலியன் ஒரு மொனார்கியல் ரூல் தான். ஆக்சுவலி அவர் ஒரு மிலிட்ரி டிக்டேட்டர். ஆனால் மொனார்கியல் ரூல் மாதிரி தான் இவர் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறாரு. ஏன்னா சிங்கிள் பர்சன் ரூலிங். ஸோ ஆப்வியஸ்லி சந்தேகமே கிடையாது, இவர் அந்த ஃப்ரான்ஸில் அந்த டெமோக்ராசியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டார், அடிச்சிட்டார். பட் இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்ட் he had incorporated revolutionary principles in order to make the whole system more rational and efficient. ஸோ டெமோக்ராசியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு, அது சந்தேகமே இல்லை. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் அந்த இடத்துல நிறைய ரெவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ், புரட்சிகரமான நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வந்திருக்கார். அது முக்கியமாகவே ரொம்ப பகுத்தறிவு உடையதாகவும் ஒரு திறமையானதாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். த சிவில் கோட் ஆஃப் 1804, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிவில் கோட் ஆஃப் 1804 இதை நெப்போலியனிக் கோட் அப்படின்னு சொல்லலாம். இது மூலிமா இவர் என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணாரு அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டிட் அவே வித் ஆல் ப்ரிவிலேஜஸ் பேஸ்ட் ஆன் பர்த். ஓகே, ஃப்ரான்ஸில் இந்த நோபல்ஸ், இந்த கிளர்ஜியில் பிறந்ததுனால சில ப்ரிவிலேஜஸ், அதாவது சலுகைகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, இனிமே அது கிடையாது. அதை கம்ப்ளீட்டாக டிட் அவேனா அபாலிஷ் பண்ணியாச்சு. பை பர்த்தில் யாருக்குமே எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. எஸ்டாப்ளிஷ்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் செக்யூர்ட் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாருமே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லா, சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான். அதே மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இந்த ரைட்டும் அவர் என்ன பண்ணிட்டார், கொண்டு வந்துட்டார். திஸ் கோட் வாஸ் எக்ஸ்போர்ட்டட் டு த ரீஜியன்ஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோல். இதே கோடு தான், இந்த சிவில் கோடு தான் இவர் அந்த யூரோப்பில் எந்தெந்த டெரிட்டரி, எந்தெந்த ஏரியாவை எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காரோ அந்த இடத்துலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். இன் த டச் ரிப்பப்ளிக், இன் ஸ்விட்சர்லாண்ட், இன் இட்லி அண்ட் ஜெர்மனி, நெப்போலியன் சிம்பிளிஃபைடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ். நெப்போலியன் இந்த கண்ட்ரீஸ்லையும் இந்த சிம்பிளிஃபைடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் அப்படின்றத ஒன்று கொண்டு வரார். அதாவது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூலிங் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கண்ட்ரியை பல சப்யூனிட்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரிப்பாங்க. இப்போ எப்படி ஒரு கண்ட்ரியை ஸ்டேட்டை டிஸ்ட்ரிக்ஸாக பிரிக்கிறாங்க இல்லையா, எதுக்குக்கோசரம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அபாலிஷ்டு த ஃபியூடுவல் சிஸ்டம். ஃபியூடுவலிசம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது நிலப்பிரபுத்துவ அமைப்பு. ஓகே, இது மிடிவல் பீரியடில் அதிகமாக இருந்தது. ஓகே, இந்த லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க, அந்த லேண்டை அந்த கிங் அந்த ஒரு பர்சனுக்கு பிரித்து கொடுப்பாரு. அந்த லேண்டில் இவங்க அந்த பெசன்ஸ் கிட்ட வேலை வாங்கி அதில் வரக்கூடிய இன்கம் சர்டைன் பர்சன்டேஜ் கிங்குக்கு கொடுப்பாங்க. அதுதான் என்னது, ஃபியூடுவல் சிஸ்டம். அதே மாதிரி இவங்க சைடில் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கிங்குக்கு தேவைப்படும் போது அந்த மிலிட்ரி ஃபோர்ஸையும் அந்த கிங்குக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபியூடுவலிசம், அதர்வைஸ் ஃபியூடுவல் சிஸ்டம். இதை இப்போது அபாலிஷ் பண்ணிடுறாரு. ஓகே, கம்ப்ளீட்டாக இந்த லேண்ட்லார்டு சிஸ்டம் அபாலிஷ் ஆகுது. அண்ட் ஃப்ரீடு பெசன்ட்ஸை ஃப்ரீ பண்ணுறாங்க ஃப்ரம் சர்ஃப்டம்.
சர்ஃப்டம் அப்படின்றது வந்து இந்த லேண்ட்லார்ட் கிட்ட இருக்கக்கூடிய லேண்டில் இந்த ஸ்மால் பெசன்ஸ் அதாவது ஃபார்மர்ஸ் வந்துட்டு வேலை செய்வாங்க. ஸோ ஒரு அடிமை மாதிரி. ஸோ அந்த சிஸ்டமையும் இவர் என்ன பண்ணிடுறார், அபாலிஷ் பண்ணிவிட்டு இந்த பெசன்ஸை எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரீ பண்ணிடுறாங்க. அண்ட் மேனரியல் டியூஸ். மேனரியல் டியூஸ் அப்படின்னாக்கா இந்த சர்வ்ஸ் அதாவது வந்து பெசன்ஸ் இவங்க என்ன செய்யணும்னா நோபல்ஸுக்கு ஒரு ஃபீஸ் அமௌண்ட், ஒரு சர்டைன் அமௌண்ட்டு வந்து கொடுக்கணும். அந்த டியூஸ் அந்த சிஸ்டத்தையும் இந்த நெப்போலியன் என்ன பண்ணுறார், அபாலிஷ் பண்ணிடுறார். இன் த டவுன்ஸ் டூ கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ரிமூவ்ட். இப்போ கில்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ். அதாவது வந்து இந்த ட்ரேடர்ஸுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அதுதான் வந்துட்டு இந்த கில்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கில்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கூட நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஓகே, நிறைய வந்து தடைகள் இருந்தது. இப்போது அதைய இவர் என்ன பண்ணிடுறார், ரிமூவ் பண்ணிட்டார். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வேர் இம்ப்ரூவ்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் நியூ பிஸ்னஸ்மென் என்ஜாய்ட் எ நியூ ஃபவுண்ட் ஃப்ரீடம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த புதுசாக கிடைச்ச அந்த ஃப்ரீடமை நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்மென் and small-scale producers of goods in particular began to realize that uniform laws, standardized weights and measures, and a common national currency would facilitate the movement and exchange of goods and capital from one region to another. In the businessmen, in the small-scale producers, அதாவது சிறு தொழில் முதலாளிகள், இந்த குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்மால் ஸ்கேலில், அவங்க எல்லாருமே வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த யூனிஃபார்ம் லா, எல்லா இடத்துலையும் ஒரே லா, இந்த ஈக்குவல் லா, அதே மாதிரி வெயிட்ஸும் மெஷர்ஸும் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு யூனிட்ஸாக கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி வந்து ஒரு காமன் நேஷ்னல் கரன்சி, அந்த ஃப்ரான்ஸுக்குன்னு ஒரு காமன் கரன்சி, இதெல்லாம் கொண்டு வந்ததுனால அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து மூவ்மெண்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த கஸ்டம் டியூட்டிஸ் இதெல்லாம் அப்போ வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டார். ஹவெவர் in the areas conquered, the reactions of the local populations to French rule were mixed. இருந்தாலும் இந்த நெப்போலியன் மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து கான்கியர் பண்ணார் இல்லையா, வார் மூலயமா வந்துட்டு ஜெயிச்சார் இல்லையா, அந்த இடத்துலையும் ஃப்ரெஞ்சுடைய ரூலிங் தான் இருந்தது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா, பீப்புள்ஸ், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ்டாக தான் இருந்தது. சில விஷயங்களில் அதுவும் முக்கியமாக இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் பொலிட்டிக்கல் சைடில் அவங்க வந்து ஹாப்பியாக இல்லை. அதனால தான் ஃப்ரெஞ்சு ரூல் வந்து இந்த இடத்துல மிக்ஸ்டாக இருந்துச்சு. Initially, in many places such as Holland and Switzerland, as well as in certain cities like Brussels, Mainz, Milan and Warsaw. Brussels, capital of Belgium. Mainz வந்து ஜெர்மனுடைய இம்பார்ட்டன்ட் சிட்டி. மிலன் வந்து இட்லியோடைய சிட்டி. வார்ஷா வந்து கேபிட்டல் ஆஃப் போலண்ட். ஓகே, the French armies were welcomed as harbingers of liberty. Initially, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸை வந்து ரொம்ப உற்சாகத்தோடு அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஹர்பிங்கர்ஸ், அதாவது வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் மாதிரி எங்களுக்கு ஃப்ரீடம் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து இவங்கள வெல்கம் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். பட் த இனிஷியல் என்தூசியாசம் சூன் டர்ன் டு ஹாஸ்டிலிட்டி. முன்னாடி இருந்த அந்த உற்சாகம், ஆர்வம், இந்த ஃப்ரெஞ்சு ஆர்மிஸில் வர ஏற்றாங்க இல்லையா, அதில் இருந்த அந்த உற்சாகம், ஆர்வம் இப்போ ஹாஸ்டிலிட்டியாக மாறுது, விரோதமாக மாறுது. As it became clear that the new administrative arrangements did not go hand in hand with political freedom. So,
இதிலிருந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியுது இந்த புதுசாக கொண்டு வந்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருந்தது. ஆனால் இது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கொண்டு வந்துச்சா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு நெப்போலியனிக் கோட்ஸ் தான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இந்த பை பர்த் அந்த ப்ரிவிலேஜஸ் அந்த ஃபியூடுவல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாரு, அபாலிஷ் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் இவருடைய ரூலு தான் மற்ற கண்ட்ரிலையும் மற்ற ஏரியாலையும் வந்து இருந்ததுனால இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இவங்களுக்கு இல்லை. எல்லாருமே இந்த நெப்போலியனுடைய கண்ட்ரோல் ஃப்ரெஞ்சுடைய ரூலிங்கில் தான் இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நல்லா இருந்தது. ஓகே, அது எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க. பட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இல்லை. இன்க்ரீஸ்டு டாக்ஸேஷன், சென்சார்ஷிப், forced conscription into the French armies required to conquer the rest of Europe all seem to outweigh the advantages of the administrative changes. அதாவது இவர் வந்து யூரோப் ஃபுல்லாக கான்கியர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வாருக்காக இவர் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய மணி வந்து இவருக்கு தேவைப்படும். அதனால் வந்து நெப்போலியன் என்ன பண்ணுறாருனா டேக்ஸ் அமௌண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறார். இந்த விஷயம் சென்சார்ஷிப்பை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் ஃபோர்ஸ்டு கான்ஸ்கிரிப்ஷன், அதாவது ரொம்ப கட்டாயப்படுத்தி கம்பல்சரியாக மிலிட்ரி சர்வீஸில் முக்கியமாக ஃப்ரெஞ்ச் ஆர்மீஸில் வந்து அவங்க சேர்ந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இவர் வந்து என்டையர் யூரோப்பையும் இவர் கான்கியர் பண்ணணும். அதுதான் இந்த நெப்போலியனுடைய எய்மாக இருந்தது. அதுக்கு சோல்ஜர்ஸ் தேவைப்படுது. அதனால் இந்த ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மிலிட்ரியில் சேர வச்சாங்க இல்லையா, இந்த விஷயம் எல்லாவுமே என்ன ஆச்சுன்னாக்கா அவுட்வெய்ட் ஆயிடுது. அதாவது இது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது, ரொம்ப ஹெவியராக ஆயிடுது. அதனாலேயே நெப்போலியனுக்கு அகேன்ஸ்டாக ஆயிடுறாங்க. அவர் என்னதான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸில் நிறைய அட்வான்டேஜஸ் நிறைய கொண்டு வந்தாலும் இந்த விஷயத்தில் டிஸ்அட்வான்டேஜாக மாறுது. ஓகே, இந்த பேஜில் வந்து 2 பெயிண்டிங்ஸ் இருக்குது. அது என்னான்னு வந்து பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பெயிண்டிங் வந்து பாருங்கள். இந்த பெயிண்டிங்கில் சென்டரில் வந்து பாருங்கள், பிளான்டிங் ஆஃப் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. ஸோ இங்கே ஒரு ட்ரீ வந்து பிளான்ட் பண்ணுறாங்க. ஜெப்ருக்கன், ஜெர்மனி. ஜிப்ரிக்கன் அப்படின்ற ஒரு சிட்டியில் வந்துட்டு ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு பிளான்ட்டை வந்து இங்கே வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு குச்சி மாதிரி ஒன்று டைப் பண்ணிவிட்டு கட்டி வச்சுட்டு மேலே பாருங்கள் ரெட் கலர் கேப் இருக்குது. ரெட் கலர் கேப் எப்போவுமே வந்துட்டு ஃப்ரீடமை வந்து ரிசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதையும் இங்கே சிம்பாலிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணவர் யாருன்னா ஜெர்மன் பெயிண்டர். அவருடைய பேர் வந்து கார்ல் காஸ்பர் ஃப்ரிட்ஸ். French soldiers recognizable by their blue, white and red uniforms. இந்த ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்காக இங்கே இருக்காங்க பாருங்கள். ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட் கலரில் அவங்கள வந்து ரிசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்களுடைய நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி யூனிஃபார்மில் வந்து காட்டியிருக்காங்க. இவங்கள வந்து எப்படி வந்து போர்ட்ரேட் காட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா அப்ரஸஸாக அடக்குமுறையாளர்களாக வந்துட்டு காட்டியிருக்காங்க. அந்த பெசன்ஸுடைய காட்டை பாருங்களேன், அதை வந்து சீஸ் பண்ணுறது, அவர்கிட்ட அந்த வந்து பிடுங்கிறது, அப்புறம் வந்து ஹராஸ் சம் யங் விமன், அந்த பாருங்கள் விமனை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களே வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க. பெசண்ட்டை வந்துட்டு கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ட்ரீயில் ஒரு ப்ளக்கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ட்ரீ ஆஃப் லிபர்ட்டியில் இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்குது. இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்னென்னா டேக் ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி ஃப்ரம் அஸ். எங்கள் கிட்ட இருந்து நீங்கள் ஃப்ரீடமும் ஈக்குவாலிட்டியும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ப்ளக்கார்டு தான் அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து சர்காஸ்டிக் ரெஃபரன்ஸ் ஆஃப் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு பழி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா, அதாவது வந்து என்ன விஷயத்தை நம்ம சொல்ல வரோமோ அது ஆப்போசிட்டாக வந்து இங்கே பிக்சரைஸ் பண்ணி காட்டுறது தான் வந்து ஒரு சர்காஸ்டிக் போஸ்டர் இது.
ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ரெஞ்சு வந்து ஒரு லிபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் அவங்க முக்கியமாக இந்த மொனார்க்கிக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்லி அந்த மொனார்க்கி வேண்டாம், அந்த கிங் ரூலிங்கே வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க எந்தெந்த டெரிட்டரிஸ்குள்ளையெல்லாம் இவங்க வந்து போகிறாங்களோ அந்த இடத்துல தங்களை வந்து நாங்கள் மொனார்க்கிக்கு வந்து அகெயின்ஸ்ட், நாங்கள் வந்து அவங்கள வந்து எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து லிபரேட்டர்ஸ், நாங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிம்பாலிக்காக தன்னைத்தானே என்ன பண்ணிப்பாங்கன்னா காட்டிப்பாங்க. அதை பிக்சரைஸ் பண்ணக்கூடிய பெயிண்டிங் தான் இங்கே இருக்குது. இதே பேஜில் இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. ஆக்சுவலி இவர் வந்து நெப்போலியனை வந்து ஒரு போஸ்ட்மேனாக வந்து காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இவர் வந்து லேப்சிங் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து, லேப்சிங் அப்படின்றது வந்து ஜெர்மன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த இடத்துல இவர் வந்து பேட்டிலில் இவர் வந்து தோற்று போயிடுவார். ஹி லாஸ்ட் த பேட்டில் இன் 1813, தோத்துடுவார். அப்போ வந்து இவர் வந்து ரெயின்லேண்டுக்கு வந்து திரும்பி வருவார். வர வழியில் இவர் ஒரு டெரிட்டரியாக வந்து இழந்துட்டே வருவார். அதை சிம்பாலிக்காக பிக்சரைஸ் பண்ணுறதுக்காக தான் அவருடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய பேக்கில் ஒரு டெரிட்டரியாக கீழே வந்து விட்டுட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரில் வந்து காட்டியிருக்காங்க. இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் அந்த டெரிட்டரியுடைய நேம்ஸ் வந்து அதில் வந்து எழுதியிருக்கும். ஓகே, இதெல்லாம் ஒன்றா அவர் வந்து லூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டார். லெப்சிங்கில் இருந்து ரெயின்லேண்டு வர வழியில் ஒன்றாவே லூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த மேக்கிங் ஆஃப் நேஷ்னலிசம் இன் யூரோப் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.